ஆண்டவர் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வானிலும் பூவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கள். தேவனுடைய திருச்சபை சபைக்கும் நண்பர்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 146:1-2 வாசிக்கிறோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவுக்கு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உன் தேவனை கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் பலத்தோடு அன்பு கூர்மையாக இந்த வார்த்தையின்படி அன்பு கூர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. அவர் நாமம் ஒன்றே வானிலும் பூமியிலும் சிறந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நாமத்தை சேர்ந்து பாடுவோம். அலைய காத்து ஒரு விஷயம் ஜெபித்து ஆரம்பிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளிலோ இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. மத்தியில வந்து அசைவாடி ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்திகளும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்மை உயர்த்த எந்த ஸ்தலத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் மத்தியில வருவீராக. எங்களை தாழ்த்திகளும் அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதிக்கிற மகிமை ஆக்கம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிய நாமம். நாமம் இதற்கிணை இல்லை, இதற்கிலோ நாமம் இயேசு என்னும் நாமம், இனிய நாமம் இதற்கிணை இல்லை, இதற்கிலோ நாமம் ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும் அதிசய நாமம், ஆறுதல் அளிக்கும், ஆனந்தம் கொடுக்கும், அமைதியை நல்கும் அதிசய நாமம். உடவனை நடந்திட செய்திட்ட நாமம், ஒருவரின் கண்களை திறத்திட்ட நாமம், உடவனை நடந்திட செய்திட்ட நாமம், குருடரின் கண்களை திறந்திட்ட நாமம், பத்தானின் பிடியில் கட்டப்பட்ட மலரை, பத்தானின் பிடியில் கட்டப்பட்ட மலரை விடுவித்து ஆறுதல் அளித்திட்ட நாமம், விடுவித்து இயேசுவின் நாமம் இனிய நாமம், இதற்கிணை இல்லை, இதற்கிலோ நாமம்.
அமைதி, ஆனந்தம், ஹalleluya, விடுதலை உண்டு. ஹalleluya. ஒரு சேரமல்லாம் ஆண்டவரே உயர்த்தி இருக்கிறாங்க ராஜா. நாமத்திலே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு இன்பம் ஆண்டவரே. தெரிகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நான் கலங்கிடும் நேரங்கள்லாம் ஆண்டவரே நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் ஆண்டவரே. நான் கலங்கிடும் நேரங்களில் நீர் துடைத்தீர். எத்தனை அன்பு ஆண்டவரே. பகவானே சோதரிக்கிறோம். மண்ணிற்கு அரவணைத்து சமுதிரை குடி சேர்க்கிறேன், குடி சொல்றோம். பாடி துதிக்கு கிருபை கொடுக்கிறேன், சோதரம். ரட்சகனே ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்கள் பரிசுத்தர். ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அவரை தொடர்ந்து எங்களோட வார்த்தை மூலமாக பேசுகிறார். திருப்பாத்திரத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை புறப்பட்டு போங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பாஸ்டமா வந்து பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கரங்கள் தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை ஏற்றுக்கொள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மெய்வழி திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த யூடியூப் வாயிலாக உங்களை பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புறப்பட்டு போகுதல் என்ற தலைப்பின் கீழாகவே நாம் இன்றைக்கு கீழ்ப்படிதல், மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழே செய்திகளை கேட்க இருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் திறவுகோல் வசனமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்துல 6-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம் அதாவது சிலுவை என்னும் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாள்ல கூட கர்த்தாவே அப்பா, இந்த மாதம் முழுவதும் வெளியே புறப்பட்டு போகுதல் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்து வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறு புறப்பட்டு போய் உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தின் பணியை அறிவிக்க வேண்டும், ஆண்டவரே உமக்கு எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை கற்று வருகிறோம். இந்த நாள்ல கூட மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மெய்யாய் ஆண்டவரே அப்பா விடுதலையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே கண்களை தெளிவிக்கிறதுமான மெய்யான கிருபைகள் உம்மிடத்தில் உண்டையா. இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஆண்டவரே காரியத்தின்படி ஆண்டவரே இந்த புறப்பட்டு போகுதல் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவரே நாங்க இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கீழ்ப்படிதல், மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்ற ஆண்டவரே தலைப்பை எங்களுக்கு ஆண்டவரே விவரித்து காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி கீழ்ப்படிந்தீரோ அதே மாதிரி நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவராகி ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய பிரதான கட்டளைகளை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தரப்போவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க சொல்லப்பட்டுகிற காரியம் கீழ்ப்படிந்தவராகி. இன்றைக்கு நாம் நிறைய வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து வேதம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத் தருகிறது. ஒரு குடும்பத்துல கணவன் கிறிஸ்துவுக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதே மாதிரி கணவனுக்கு மனைவியானவள் எவ்வாறு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கணவர் மனைவி அதாவது தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் எவ்வாறு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துல இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சபையில கீழ்ப்படிதல் முக்கியம். சபையில் எவ்வாறு கீழ்ப்படிதல் முக்கியமோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாக வாழ்வது எப்படி என்று சொல்லி போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தின்படி நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ்ந்து மற்றவர்களை எளிதாய் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி அவர்களை கிறிஸ்துவண்டியில நடத்தலாம் என்பதற்கு முக்கிய காரணி என்னவென்றால் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை குறித்து கிறிஸ்துவானவர் நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்து சென்றார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. யாருக்கு அவர் கீழ்ப்படிந்தார்? தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு அவர் என்ன பண்ணாரா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படித்து உள்ளவர் ஆகி நம்மளை மீட்கும் பொருளாக, மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக அவர் என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்து தன்னுடைய சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து பெற்று சென்றார் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம், நாம் வாசித்து இருக்கிறோம். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6-8 சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. கீழ்ப்படிதல் இதையெல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்றால் தாழ்மை, பொறுமை, இன்னும் சகிப்புத்தன்மை. அது மாத்திரமல்ல, எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க அது என்ன பண்ணப்படுதா? அது நம்மளை வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. சோ இந்த கீழ்ப்படிதலை நிமித்தமாய் வரும் பலன் என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் ஆத்துமாவின் என்னவா ஆதாயத்தின் வெற்றி. இங்க எது காட்டுகிறது என்றால் மனவாட்டியாகிய சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அப்போ இப்படி கீழ்ப்படிந்து இருப்பது நிமித்தமா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா
கிறிஸ்து நமக்கு நியமித்த அந்த மாபெரும் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அது ஏதுவாக அமையும். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கட்டளை என்ன? உலகம் முழுவதும் புறப்பட்டு போகணும். நம்ம எல்லா இடத்துலயும், நம்ம குடும்பத்துல, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மத்தியில, நம்ம கிராமத்துல, நம்ம பட்டணத்துல, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய் அவருடைய தீர்மானம் மாபெரும் கட்டளைய என்ன பண்ணணும்? நாம் நிறைவேற்றணும். அதுதான் என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை எப்படி செய்வது? அந்த கீழ்ப்படிதல் புறப்பட்டு போய் கர்த்தருடைய அந்த அவர் மாபெரும் கட்டளையை அந்த கீழ்ப்படிந்து அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து 9 எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதி அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது அன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். போதும். இங்கு சொல்லப்படுகிற வசனம் எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதவர் தான் இருக்கிறார்கள். எவர்கள்? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த நம்முடைய உலகத்துல பார்க்கக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில தோல்விகள், இன்னும் சில மன சோர்வுகள், இதெல்லாம் பார்த்தோம்னா எதனால வந்துச்சு, இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that because of their self righteousness, அவங்களுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதியை நிலைநிறுத்தும்படியா அவங்க அதுக்குரிய பிரயாசங்களும் அதற்குரிய சில காரியங்கள் அவங்களுடைய ஆத்ம பலனுக்காக ஓடி பிழைப்பது நிமித்தமா அவங்களுக்கு வரக்கூடியதான் என்னது? கீழ்ப்படியாமை. இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இந்த காரியத்து நிமித்தமா தான் என்னன்னா, நிறைய காரியங்கள் அவங்க என்ன பண்ண, தெய்வ நீதி நிறைவேற்றப்படாதபடிக்கும், இன்னும் கிறிஸ்துவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் தோல்வியுற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்துல நாம் எப்படி மேற்கொண்டு வருகிறது, எப்படி நாம் மேலாக வருவது, எப்படி நாம் இதை ஜெயம் எடுக்கிறது என்று கேட்டீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்திற்கு முடிவு என்ன? விசுவாசம். நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்து, என்னுடைய பாவம் சாப எல்லாவற்றுக்காக நீர் சிலுவையிலே எங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. 9ஆம் வசனம் சொல்லுது, நீதி உண்டாக வாயினால் என்ன பண்ணணுமா? அதை அறிக்கையிட்டு நாம் ஜெபித்தால் நமக்கு என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனோம். கீழ்ப்படிந்து மற்றவர்களை ஆதாயம் என்பதற்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு கூட, தாழ்மையோடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூட அவர்களை ஆதாயம் பண்ணி கொள்வதற்கு நாம் என்ன அவசியம்? கீழ்ப்படிதல் அவசியம். இந்த கீழ்ப்படிதலை குறித்து தான் வேதம் சொல்கிறது, அவர் மரண பரியந்த என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தவராகி. மரண பரியந்த பிதாவின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து எல்லாரையும் ஏற்றுக் கொள்ளும்படியா, எல்லாரும் அவருடைய ரட்சிப்பு காணியாட்சியின் தேசத்தை பரலோகம் நமக்கு வைத்திருக்கிற வேளாண்
இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்க குடும்பத்துல யாராவது ஆதாயம் பண்ணணுமா? உங்க குடும்பத்துல யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணுமா? இல்ல நீங்க ஆண்டவரோட பணிய நான் சிறந்த வாழ்க்கை வாழ விரும்புறேன், விசுவாசத்தின் அடிப்படையில வாழ விரும்புறேன் நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தையாகிய அந்த கிறிஸ்துவின் வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து வாழ்வது அவசியம். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்க இடத்துல முன்வைக்க போறேன். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 3 காரியத்துல எதிர்மறையான காரியம் என்ன, அதற்கு மாறாய் இருக்கிற நேர்மறையான காரியம் என்ன அப்படின்ற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல எப்படி அவங்க கீழ்ப்படிந்தவர்களாகி அவர்கள் அந்த வேலையை செய்து முடித்தார்கள், புறப்பட்டு போனார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அந்த பணியை செய்து முடித்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன ஆகமம், பெரிய தீர்க்க தரிசி ஆகமாகிய எசேக்கியேலின் தீர்க்க தரிசன அந்த ஆகமத்துல 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன ஆகமம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அந்த முழு அந்த இடத்தை சுற்றி என்ன பண்ணாரா? நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகணும்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போகணும்? ஆவிக்குள்ளாகி நம்ம என்ன பண்ணணும்? புறப்பட்டு போகணும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில தோல்வி காரணம் என்ன தெரியுமா? சாதாரண ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட சுய முயற்சியும் சுய பலத்தையும் அவங்க அதை தேடுகிற அளவுக்கு கர்த்தருடைய வழி நடத்துல தேடுவதை மறந்து போறது நிமித்தமா தான் இன்னைக்கு நிறைய சோர்வுகள்ல தோற்று போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த காரியத்தையும் ஒரு தொடங்குவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தல் இருக்கிறதா என்றது பார்ப்பது அவசியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? கூட கொடுக்கப்படும். இங்கு இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அது எப்படிப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல நிறுத்தி அவர் என்ன பண்றார்? நடக்க பண்ணுகிறார். அவர் நடந்த அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் என்ன பண்றார்? அதை சுத்தி பார்க்கிறார். பார்த்ததோடு மட்டுமல்ல, அந்த 37ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பள்ளத்தாக்கில் வெட்ட வழியிலே, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நடக்க பண்ணினார். இன்னைக்கு ஒரு ஆத்தும ஆதாயம் பண்றதற்கு இல்ல ஒரு குடும்பத்தை நாம் ஆண்டவர் வண்டையில நடத்தணும், நம்ம பிள்ளைகளையோ நம்ம கணவரையோ இல்ல நம்ம சார்ந்தவர்களையோ இல்ல நாம் கொடுக்கப்பட்ட பிரதான பணி நிமித்தமா நம்ம சபையில நமக்கு கொடுக்கப்படுகிற இதை கேட்டு நம்முடைய கிராமத்தையும் ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணுமா? அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? தீர்க்கதரிசி பார்க்கும்போது அது உலர்ந்த எலும்புகள், அது மறைத்து போய் அது எல்லாம் நல்ல காய்ந்த நிலைமையில இருக்கிற எலும்புகளை பார்த்தாங்க. அது நிமித்தமா அவர் என்ன பண்ணார்? அங்கிருந்து அவர் ஓடி வரல, அதன் அருகே அவர் நடந்து சென்றாராம். ஒரு ஆத்தும ஆதாயம் பணி செய்வதற்கு அந்த இடத்துல நாம் சுற்றி திரிதல் அவசியம். நாம் கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமா தருவேன்னு சொல்லியிருக்காரு. யோசுவா இதை அறிந்திருந்ததுனாலதான் அவர் சொன்னாரு, என்ன பண்ணாரு? நம்ம கால் வச்ச உடனே யோர்தான், அவர் வச்ச மாத்திரத்தை யோர்தான் 2ஆக பிளந்துதான். இன்றைக்கு ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு நாம் அந்த இடத்தில் கால் வைத்து ஜெபிப்பது அவசியம். அந்த இடத்துல பிரேயர் வாக்கா ஜெப நடைகள் மேற்கொள்வது அவசியம். அப்படி எல்லாம் செய்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி கொள்ள முடியும். ஆனா இவர் போன போது அந்த சூழ்நிலை எப்படி இல்ல? சாதகமாவே இல்ல, உலர்ந்த நிலைமை. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. இங்க எங்க சென்றாலும் எப்படி இருக்காங்க? உலர்ந்து போன சூழ்நிலை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது கேட்க கூடாத ஒரு சூழ்நிலை, அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள கூடாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவர் என்ன பண்ணாரா? தேவ அந்த ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிற அந்த ஆவியின் வார்த்தைக்கு
பரிசுத்தாவியானுடைய அவருடைய திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து அதை செய்கிறாராம். செய்ததன் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நான்காம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் எலும்புகளை குறித்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஒரு சூழ்நிலை நாம் நடக்கும் போது சூழ்நிலைகளே கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, உணர்வடைங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணணுமா, அந்த இடத்துல பேசணுமா. இந்த நம்மளுடைய அறியாது இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம சூழ்நிலையை பத்தியே பேசி 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 நம்மளோட வாழ்க்கையை முடிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அதற்கு மாறாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படி என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றார், தேவ வார்த்தையை சத்தமா என்ன பண்றாரு, அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற நம்மை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்ன? வேதத்தில் நம்ம ஆராய்ந்து படிக்கும் போது அநேக காரியங்கள் நம்மை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து ஆண்டவருடைய வழிநடத்தின்படி நாம் தெரிந்து கொண்டது வார்த்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். இங்க தீர்க்கதரிசி அறிந்திருந்ததுனால அவர் சொல்லுகிறார், உணர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை என்பது என்ன பண்ணுங்க, உணர்வடையுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா வித உணர்ந்த தன்மைகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டும், மாறி போகட்டும், உணர்வடைங்கள் என்று சொல்லி அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் யாரையும் உயிர்ப்பிக்காது. நம்முடைய சுயமா எடுக்கிற முயற்சிகள் ஒருவரையும் கொண்டு வர முடியாது. நாம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றும் நமக்கு என்ன பண்ணாது, சித்தி பெற வைக்காது. ஆனா மாறாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா, சீர்படும், சித்திக்கப்படும். அது கர்த்தருடைய நம்முடைய வேண்டுதல் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பமா, அது உகந்த விண்ணப்பமா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அதை நுகர்ந்து அதன்படியே செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அது பின்பாக வாசிப்போம். அதுக்கு பின்பாக 6-7 எடுத்து வாசிங்க. 5-6-7 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அழகான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவனுக்கு என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அவனுக்கு தோல் உண்டாக, நரம்பு உண்டாக, மாம்சம் உண்டாக, எப்படி அவன் அதிகாரத்தோடு கூட அந்த ஆத்துமாக்களோடு பேச வேண்டும் என்பதாக தெளிவான ஒரு வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அவன் உரைக்க என்ன பண்ண மாட்டானா, வழி நடத்தப்பட்டானா. அவன் வழி நடத்தப்பட்ட அந்த மாத்திரத்துல என்ன பண்றான், அதே மாதிரி அதுல முக்கியமான வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு கட்டளையிட்டபடியே. என்ன சொல்றது, எனக்கு கட்டளையிட்டபடியே. அவனுக்கு தீர்க்கதரிசிக்கு என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அதன்படியே அவன் என்ன பண்ணானா, தீர்க்க தரிசனம் உரைத்தான். பின்பாக நீங்க இதை வாசிச்சீங்கன்னா தெரியும், அவன் என்னென்னலாம் சொன்னானோ அதே மாதிரி நரம்புகள் உண்டாயிற்று, அதே மாதிரி மாம்சம் உண்டாயிற்று, அதே மாதிரி ஆவி அதுக்குள்ள பிரவேசிக்கப்பட்டு கடைசி அது எப்படி நின்னுச்சா, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மாபெரும் சேனையாக அது எழுந்து நின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜனமே, தெய்வ வழி நடத்தலை பெற்றுக்கொண்டு நாம் புறப்பட்டு போதல் அவசியம். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பணியை செய்வது அவசியம். இன்னைக்கு நம்ம சுய காரியமா நம்முடைய சுய முயற்சியில நம்ம செஞ்சு தோற்று போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், தேவனுடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய அவருடைய சித்தம் என்ன என்று அறிவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படுத்தி அவருடைய சமூகத்துல அமர்ந்திருங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஒன்றுமில்லாத சூழ்நிலையை மாற்றி அதை உயிரடைய செய்து அதை மாபெரும் சேனையாய், அதை கொண்டு நீங்கள் ஜெயிக்கிற ஒரு சேனையாய் மாற்றி உங்களை என்ன பண்ணுவாரு, உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்து ஆத்துமாதாயம் பண்ண செய்வது உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தாப்புல சொல்லப்படுகிறது அந்த 11-12ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன ஆயிடுச்சா, அது உணர்வுண்டாகி
அது என்ன ஆயிடுச்சு? அப்படியே வந்தது. இது யார குறித்து சொல்லப்பட்டது? இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேதங்களை குழியை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்றாங்க? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நான் எப்படி வாழ்றேன்? நடப்பணமா வாழ்றேன். எப்படி வாழ்றேன்? நிறைய காரியத்தை இழந்துட்டேன். என்னுடைய தன்மானத்தை நான் இழந்து வாழ்றேன். அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்களை நான் என்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்த சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர் அநேகரா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பிரேத கொழி திறந்து அது எப்படிப்பட்டதா மாறுமா? அது மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்ப வேலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமா? ஹல்லேலூயா. இது கீழ்ப்படிதலின் வரும் பலனாய் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆத்தும ஆதாயத்தின் முக்கியமான ஒரு 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 பகுதியா இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஆத்தும ஆதாயம் இல்ல, ஏதாவது ஒரு காரியத்துல சித்தி பெறணும், இல்ல நாம் இந்த காரியத்தை சம்மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதலாவது என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து எப்படி தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி அவர் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளை என்ன பண்ண வேண்டியது? ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக இதற்கு எதிர்மறையான காரியத்தை பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. 22ஆம் அதிகாரத்துல 28ல இருந்து 30 வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின அந்த தீர்க்கதரிசன ஆகமத்துல 22ஆம் அதிகாரத்துல 28ல இருந்து 30 வாசிப்போம். அதை தீர்க்கதரிசிகள் தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்கிறார் உரைக்காதிருந்தோம் ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து எளிமையானவனை ஒடுக்கி அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவோ அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகையால் அவர்கள் மேல என் கோபம் வரும், அது மாத்திரமல்ல அவங்களுடைய வழிகளின் பலனை அவங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆத்தும ஆதாயம் பண்ணாது இருந்தா நடக்கக்கூடிய காரியம் இதுதான். ஒருவேளை ஆண்டவர் பணியை நம்ம செய்ய மறந்துட்டோம்னா, ஒருவேளை நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்டாம இருந்துட்டோம்னா அதோட நிலைமை இதுதான். அதோட வழியின் பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம், அதோட பொல்லாத காரியத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்காது இருந்து அவங்க என்ன பண்றாங்க? அபத்தமான காரியத்தை தரிசித்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஆசீர்வாத வார்த்தையை சொல்லிட்டு அவங்க நீங்க எப்படி போனா எனக்கு என்னன்னு போகிறவங்க பலர் இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவையில்லை. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? சாரமற்ற சாந்து பூசுகிறவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அந்த ஆடுகளை கள்ளர்கள் பிடித்து போகிற அவன் பொய்ய திருடனுமாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணுமா? அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி நடப்பது அவசியம். இங்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஊழியக்காரனோட தகுதி என்னன்னா, தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பில் இருக்கிற மனுஷன் தான் கர்த்தருடைய உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் வேலைக்காரன். அவன் தான் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் தான் உண்மையாலுமே அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருக்கிறான். இது குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நம்முடைய சமூகமானாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? குடும்பத்துல திறப்பை அடைக்கிறவர்களா இருக்கணும். குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைக்காக நாம் பரிதபித்து பேசுகிறவர்களாய், பரிந்து பேசுகிறவர்களாய், சமாதானம் பண்ணி வைக்கிறவர்களாய் இருப்பது அவசியம். அது மாத்திரமல்ல, வெளியே நம் சபையிலே மற்றவர்கள்
பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை என்ன பண்ணுமா, அவர்களோடு கூட ஐக்கியப்படுத்தி ஆண்டரோடு கூட சமாதானம் பண்ணி வைக்கிறவர்களா இருப்பது அவசியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை ஆயத்தம் என்னும் அந்த பாத ரட்சையை தொடுத்து கொண்டு என்ன பண்ணுமா, புறப்பட்டு போகணுமா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம எங்க சென்றோம், அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லணுமா, சமாதானம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். அப்ப அந்த சமாதானம் நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம், சார்மற்ற சாந்து பூசுகிறவர்களா இருக்கிறோம். அவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, செல்ஃபிஷ் நேச்சரா இருப்பாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, திறப்புல தேசத்துக்காக நிற்க மாட்டாங்க. அவங்களுடைய வழியின் பலனை மட்டும்தான், ஏதாவது பிழைப்புக்கு கிடைக்குமா என்று சொல்லி வாழ்வாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஒரு நாள் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழவே முடியாது. அப்ப நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு என்ன அவசியம், எசேக்கியேல் போல ஆவிக்குள்ளாக நடத்தப்படுதல். உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி மாம்சம் நரம்பு அது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு காரிய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போனதை உயிரடையும் படியாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறவர்களாய், தைரியமாய் விசுவாசித்து பேசுகிறவர்களாய் வாழ்வது அவசியம். அப்படிப்பட்டவர்களாய் என்னது, தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்ந்து அவங்க என்ன பண்ண முடியும், புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகளாக வாழ முடியும். அடுத்தபடியா இரண்டாவதாக நம்ம எடுத்து வாசிப்போம், ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-4 வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையோ உன் இனத்தையோ தன்னுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அடுத்து ஒரு புறப்பட்டு போகுதல். அங்கே எசேக்கியேல் புறப்பட்டு போய் நிறைய ஒரு சேனை உருவாக அவன் காரணமாக இருந்தான். இங்கு ஒரு மனிதன், இங்கு ஒரு தேவ மனிதன் புறப்பட்டு போறான். அவனுடைய இனம், அவனுடைய சொந்த பந்தம், அவனுடைய வாழ்ந்த பூமி எல்லாவற்றையும் புறப்பட்டு அவன் அறியாத தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் சில நேரத்துல கர்த்தர் வழி நடத்தும் போது நமக்கு ஒரு மாதிரி, ஐயோ இது எப்படிப்பட்ட புதிதான காரியமா இருக்கிறது, நான் பழக்குவீராத, நான் புதிதான நான் கற்றுக்கொள்ளாத காரியத்துக்குள்ள வழி நடத்தப்படுகிறேனே, நான் இதை ஜெயிச்சிருவனா, நான் இதை வந்துரும், இதை தாண்டி வந்துருவனா என்று சொல்லி அநேகருக்கு சந்தேகங்கள் இருப்பதுண்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டானால் ஆபிரகாமை போல கீழ்ப்படிதல் அவசியம். இங்கு சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உன் ஜனம், உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம் எல்லாத்தையும் விட்டு நான் என்ன சொல்லு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அவனுக்கு தேவ வார்த்தை வந்த உடனே அவன் என்ன பண்ணான், தன்னுடைய மனைவியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, தன்னுடைய மனைவி தனக்கு உண்டான சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அவன் போகும்போது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன நான் சபிப்பேன். இதனால கூட நான் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறான், நீ எங்க போறியோ அங்கு நீ செய்ய போகிற அந்த ஊழியத்துக்கு தேவையான பணப்பையை கொண்டு போக வேண்டாம். அது மாத்திரமல்ல, நீ 2 அங்கேயும் வச்சிருந்தனா அந்த ஒரு அங்கேயை கொடுத்துட்டு உனக்கு போட்டிருக்கிற இந்த காரியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னப்போ போ. அங்க போகும்போது உனக்கு முன்பாக வைத்திருக்க எல்லாவற்றையும் புசி. அது மாத்திரமல்ல, அங்க உனக்கு நீ போகும்போது என்ன பண்ணணும், சமாதானத்தை கூறுவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியே இவன் ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தில் மாத்திரம் பிடித்துக் கொண்டு போறான். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்ன சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். இயேசு இதை சொல்றாரு. ஒரு ஊர்ல நீ போகும்போது உங்களோட வார்த்தையை கேட்டு அப்ப என்னை ஏற்றுக்கொண்டவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். உன்னை ஆசீர்வதிக்கிறான், உன்னை ஏற்றுக்கொண்டானா அவன் என்னை ஏற்றுக்கொண்டான்ற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிச்சாலும் அது யார் ஆசீர்வதிக்கிறான், என்னையும் ஆசீர்வாதம், அவனும் ஆசீர்வாதமா இருப்பான். அது மாத்திரமல்ல, உனக்கு
ஆத்துமா நஷ்டமடையும்படிக்கு அவன் என்ன பண்ண, தன்னைத்தானே சபித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதான் இங்க ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அது மாத்திரமல்ல, இவன் போகும்போது, புறப்பட்டு போகும்போது இன்னொரு ஒரு நபர் அவனோடு கூட சேர்ந்து கொள்கிறான். அவன் மனைவியை தவிர இன்னொரு ஒரு நபர் அவனோடு கூட சேர்ந்து கொள்கிறான். அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா லோத்து. ஆண்டவர் சொல்லும் போது சில நம்மளோட வாழ்க்கையில சேர்ந்து பயணம் பண்ணி வருவாங்க, சில பேர் சேர்ந்து நம்முடைய ஊழிய பாதையில நடந்து வருவாங்க. ஆனா அவருடைய முடிவு தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் தொடங்குற அந்த தொடக்கத்தை பார்க்க முடிவு நல்லது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையில் நம்ம தொடங்கும் போது நிறைய பேர் நம்ம அவரோடு கூட பயணிப்பாங்க. ஆனா அந்த பயணத்துல அவங்க நம்மளோடு கூட கடந்து அவங்க முடிவு வரைக்கும் வருவாங்க என்பது நம்மளுக்கு அது சொல்ல முடியாது. இங்க கூட அதுதான் நடந்துச்சு. இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். பின்பாக இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய மந்தை எப்படி படிச்சா பெருகிறதா இருந்துச்சு. அந்த பூமி அவருடைய சம்பத்துக்களை கொள்ளாதபடிக்கு செல்வ சீமானாக ஆசீர்வதிக்கப்பட்டானா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன கீழ்ப்படிதல். அவன் தெய்வ வார்த்தை அப்படியே விசுவாசித்தான். பின்பாக அதை வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புறப்படும் போது எப்படிப்பட்ட, எத்தனை வயசுனா 75 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 3 இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட காரியத்துல அவன் குறிப்பா சொல்லப்படுகிற காரியம் என்ன, அவன் புறப்படும் போது 75 வயது, அவனுக்கு அது வரைக்கும் பிள்ளை கிடையாது. ஆனால் என்ன பண்ணா, விசுவாசிச்சான். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில கீழ்ப்படிதலுக்கு முக்கியமான ஒரு தேவையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். இன்னைக்கு நம்மகிட்ட விசுவாசம் இருந்தா நம்ம எப்படிப்பட்டவர்களா மாற முடியும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களா மாற முடியும். ஒருவேளை விசுவாசத்துல நம்ம தேர்ந்தவர்களா இல்லைன்னா கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்பது அவசியம், அவருடைய விசுவாசத்தின்படி அதை கீழ்ப்படிந்து அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அது இங்க படிக்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணா, அவன் ஏசப்பா சொன்ன அந்த பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின்படி நடந்து திரிந்தான். நீ எவ்வளவு தூரம் நடந்து தெரியும் அவ்வளவு உனக்கு என்ன ஆகும், சொந்தமாக்கும். அதே மாதிரி நடந்தான். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன பண்ணணும், ஊழியத்தை செய்யும் போது நன்மை அவசியம். ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, இல்ல ஒரு மக்களை சந்திக்கிறீங்க, ஒரு புறப்பட்ட போய் தெய்வம் வந்து ஆத்தும ஆதாயம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்தை நம்ம என்ன பண்ணணும், சுற்றி திரிந்து அதை நன்றாய் அறிந்தவர்களா இருப்பது அவசியம். ஒருவேளை அவனுக்கு நமக்கு அதை பத்தி முன்பு அறியாததா இருக்கலாம், அங்க இருக்க ஜனங்கள் நமக்கு தெரியாதவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் நடந்து திரிந்தானா. அவன் நடந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணி கொண்டான், சுதந்தரித்துக் கொண்டான். இதேதான் அவன் இதை அறிந்தவர்களா அவங்க பின்னால வரக்கூடிய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அவங்க செஞ்சாங்க. அதனாலதான் யோசுவா சொல்லுங்க, கால் மிதிக்கிற யோசுவாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நீ என்ன பண்ணுவ, உனக்கு சொந்தமா தருவேன். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் இதை செய்து முடித்தார். நம்ம ஒரு புறப்பட்டு போகணும்னா நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த இடத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக ஜெப நடைகள் அவசியம். அது மாத்திரம் அந்த இடத்தை நம்ம அறிந்திருந்து அதற்காக ஜெபிக்கிறவர்களா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு விசுவாசம் உடையவர்களா, அது கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களா இருப்பது அவசியம். அதோடு கூட அது எப்படி பண்ணாங்க, அவன் சொந்த முயற்சி, அவன் சொந்த பலத்துல செய்யல, அவன் என்ன பண்ணா, ஒத்தாசையோடு கூட செய்து முடிச்சாராம். அதனாலதான் அவன் என்ன பண்ணா, பிள்ளைய நீடுன்னு சொல்லும் போது அவன் தைரியமா என்ன பண்ணா, போய் அவன் சொல்ல வார்த்தையின்படி அவள் மேல வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த மலையிலே கட்டி கால்களையும் கைகளையும் கட்டி எடுத்து அதை ஓங்குறது வரைக்கும் என்ன பண்ணா, ஒப்பு கொடுத்தான். ஆவியில நடத்தப்படுதல் அவசியம். இங்க இப்படி நடந்தவன் என்ன பண்ணானா, அவன் தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். அவனுக்குள்ள பூமியின் சகல ஜாதிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய வாக்குத்தத்தம் இன்றைய வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன,
கீழ்ப்படிதல் உள்ளவாகி அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. நெகட்டிவ் கேரக்டரான அந்த லோத்து சொல்லப்படுற காரியம் என்ன? 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழிமட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியம் என்ன? அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அது எப்படிப்பட்டதா இருந்தா நீர்வளம் பொருந்திய அழகான சமபூமியா இருந்தது அவன் கண்டானாம். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில வழி விலகி போக காரணம் என்ன? கண்களின் எச்சை. இன்னும் தேவ வார்த்தை விசுவாசத்தை விட்டு வழி விலகி அந்த விசுவாசத்தை விட்டு பின்மாறி நிற்க காரணம் என்ன? கண்களினால பார்க்கிற காரியங்களை என்ன பண்ணணும்? அடைந்து தீர வேண்டும் என்ற அந்த ஓயா ஆவல். இது நிமித்தமா தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க? கீழ்ப்படிதலுக்கு பின்வாங்கி கீழ்ப்படியாமையே அவங்க பெற்றுக்கொண்டவர்களாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த லக்கை அடையாமல் போகிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். இன்றைக்கு இது நிமித்தமாய் வந்த விளைவு யாருக்கு? லோத்துக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவன் கண்ணு பார்த்த பூமி ரொம்ப செழிப்புள்ளதாகவும் அது ஏதோனை போலவும் அது மாத்திரமல்ல எகிப்தை போலவும் இருந்துச்சா. அப்ப அவனுக்கு ரெண்டு காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. ஏதேன் என்று சொல்லப்படுகிறது தேவ தோட்டம், பரலோகத்துக்கு ஒப்பனை. அது மாத்திரமல்ல அதுல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்து. எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. உலகமும் இதுவும் வேணும் என்று சொல்லி அவன் ரெண்டு காரியத்தையும் அவன் என்ன பண்ணாலும் விரும்பி போனானா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எனக்கு ஆண்டவரும் வேணும், ஆனா கொஞ்சம் உலகமும் வேணும். உலகத்திலேயே நம்ம என்ன பண்ணணும்? ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் வேணும் என்று சொல்லி விரும்புறாங்க. தப்பு கிடையாது. ஆனா உலகத்திலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம விரும்புகிற நம்ம ரெண்டு படகுல கால் வைக்கிறதுக்கு சமமாய் நம்மளோட வாழ்க்கை முடிந்துரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு லோத்தோட வாழ்க்கையில முடிந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் முழுவதும் என்ன பண்ணப்பட்டது? பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலை. மனைவி உப்பு தூணானா, மக ரெண்டு சொல்லப்படாத ஒரு சாபம் நிறைந்த ஒரு தேசமாக மாறி போனது. மோவாப், அம்மோனியர் என்பவர்கள் அவர்களாலே உருவானார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறதே. இந்த காரியத்துக்கு ஏதுவான காரியம் என்ன? கீழ்ப்படியாமை. கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இல்ல ஒரு சின்ன உயர்வு வந்துருச்சுனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு பெற்றுக்கொண்ட நம்முடைய அழைப்பையும் நம்முடைய கிருபை வரங்களையும் நம்ம எந்த நிலைமையிலிருந்து ஏறி வருகிறோம் என்பதையும் நினைவில் கூர்ந்து கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அடிப்படையாக நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறுவது அவசியம். அப்படி முன்னேறுவோம் ஆகில் கட்டாயம் கர்த்தர் கீழ்ப்படிந்து உள்ளவராகி எப்படி நம் மனுக்குலத்தை மீட்க அவர் வந்த திட்டத்தை நிறைவேற்றி சென்றாரோ அதே மாதிரி நாமளும் ஆத்தும ஆதாயம் செய்து கர்த்தருடைய நிர்ணயிக்கப்பட்ட காலத்துல அவருக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த மேலான அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மூணாவது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 8ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 8ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய், சமாரியா என்ற அந்த தேசத்தில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை அவன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அன்னைகள் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு என்ன பண்ணச்சா? கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானியரும் குணமாக்கப்பட்டார்கள். திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. போதும். இங்க சொல்லப்படுகிறது பிலிப்பு என்ற தேவனோடு கூட வாழ்ந்த அந்த சீசர்ல ஒருவனாய் இருந்தவன் என்ன பண்றான்? அந்த உபத்திரவத்தின் அந்த சபைகள் எங்கும் சிதறி போய் பிரசங்கிக்கிற அந்த காலத்துல கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு
அந்த அப்போஸ்தலர்கள் பிரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த தொடக்கத்தின் நாட்கள்ல பிலிப்பு என்ன பண்ணாரா, சமரியாவுல போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வந்தார். அப்படி வந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் போன இடம்லாம் என்ன நடந்துச்சு, வியாதி சுஸ்தமாச்சு, பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையானாங்க. அது மாத்திரமல்ல, மக்கள் அவர்கள் எல்லாரையும் நடக்க முடியாத சில முக்கிய பெரிய பெரிய காரியங்கள், அற்புத அடையாளங்களை பார்த்தது நிமித்தமா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சா. இங்க எப்போ நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய சொன்ன அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நம்ம வேலைகளை செய்கிறோமோ, அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா மாறுறோம், சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். ஆனா கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக நாம் செய்யும் போது நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க என்ன வந்துரும், கலக்கம் பிடிச்சிரும். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த பணி வாய்க்காது, அது சித்திக்காது. அது மாத்திரமல்ல, அது நிமித்தமா ஒரு பெரிய சஞ்சலத்தையும் பயத்தையும் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு நம்ம உருவாக்குறவர்களாய் மாறி விடுவோம். இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, சமாரியாவுல பிலிப்பு அவங்க பிரசங்கித்த போது என்னாச்சா, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சா. அதுமா அந்த அப்படி சந்தோஷம் உண்டான நாட்கள்ல மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கணும் அப்படின்னு வாசிங்கன்னா இல்ல சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் வசனம் வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் கண்டு பிரமித்தார். பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார்கள். சமாரியா பட்டணத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த நபர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில சில மாய வித்தைகளை காமித்து அவர் என்ன பண்றாரு, வாழ்ந்து வருகிறார். அது நிமித்தமா, ஆதாயத்தின் நிமித்தமா அவர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு 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 மற்றவர்களால் மதிக்கத்தக்க விதத்துல வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. மற்றவர்களை பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்தாராம். செய்து அவன் என்ன பண்ணா, வாழ்ந்து வந்தான். ஆனா அவரிடத்திலும் போய் என்ன பண்ணப்படுகிறது, சுவிசேஷம் போகிறது. பிலிப்பு என்ற இந்த தெய்வ மனுஷன் மூலமா சுவிசேஷம் அங்க அறிவிக்கப்படுகிறது. அங்க அறிவிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அநேகர், அதுல 12ஆம் வசனம் சொல்லுது, அநேகர் அங்க என்ன பண்ணாங்க, அதை விசுவாசித்து புருஷர்களும் ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதுல ஒரு புருஷன் தான் யாரு, இந்த சீமோன் என்ற மாய வித்தைக்காரன். இவன் என்ன பண்ணப்பட்டானா, ஆண்டவருடைய வார்த்தையால தொடப்பட்டு அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகி தேவ வசனத்தை சொல்லும் போது அங்க என்ன நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும். அது மட்டும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சில முரடான, சில ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கடினமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இது எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் இங்க நடக்கிறது. ஆனா இந்த சீமோனுக்குள்ள பாருங்க, இந்த மாயவித்தைக்காரனுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாரு. இவர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அந்த பிலிப்பினிடத்துல இருந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்குள்ள ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு தேவ சித்தம், இன்னொன்னு நம்முடைய சுய சித்தம். இன்னைக்கு நிறைய பேர் சுய சித்தத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, தெய்வ சித்தத்தின்படி வாழ்கிற தெய்வ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கையில யாருக்கு அதிகப்படியான போராட்டம் கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் போராட்டம். ஆனா அந்த போராட்டத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவங்க வாழ வைக்கிறாரு, அற்புதமும் அடையாளமும் மற்றவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் அவளை வாழ வைக்கிறார். ஆமென். ஆனா இப்ப இந்த சாதாரண வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில என்ன ஆயிருது, அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. ஏன், முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாதனால. இங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பேதுருவும் யோவானும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த சமரியா இந்த தேசத்துல பிலிப்பினால் அறிவிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க அவங்க என்ன பண்ணல, இன்னும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னால வாசிங்கன்னா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் இன்னும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளாத நிமித்தமா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அவங்க அப்படி சாதாரண மக்களா இருந்த நிமித்தமா இந்த பேதுரு யோவான் அவங்க தட்டில கை வச்சு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த போது அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் பலத்த விதமா இறங்கி பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு நம்ம கூட சாதாரண ஒரு காரியத்தை செய்து விட்டு விடாதபடிக்கு ஒரு தெய்வ ஊழியம் என்பது எப்படிப்பட்ட வழிநடத்தலுக்கு ஏதுவா இருக்கிறது. இதுல நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, சபை ஊழியம் இருக்கிறது, அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது, தீர்க்கதரிசன ஊழியம் இருக்கிறது, மெய்ப்பணி ஊழியம் இருக்கிறது, போதக ஊழியம் இருக்கிறது. ஆனா இந்த ஊழியங்கள்
மாற்றப்படக்கூடியதா கிறிஸ்துவனுடைய அந்த பூர்ண புருஷன் வரும்போது கரை திரை அற்றவங்களாய் நிறுத்தத்தக்க காரியங்களை என்ன பண்ண எடுக்க முயற்சிகளை எடுக்கக்கூடிய காரியங்களா இருப்பது அவசியம். இங்க பாருங்க, பிலிப்பு ஊழியம் செய்யறாரு, செஞ்சுட்டு யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாரு? பேதுரு யோவான் கையில ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அவரு என்ன பண்றாரு? தலையில கை வைத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாரு. இங்க பார்த்த மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னும் அதிகமா கர்த்தரை கீழ்ப்படியணும்ன்ற விசுவாசம் பெருகிச்சு. இப்படி செய்வது அவசியம். ஆனா இங்க அடுத்தாப்புல ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, நெகட்டிவான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீமோன் இந்த மாயவித்தைக்காரன் காலையில என்ன ஆயிடுச்சு? சாதாரண வாழ்க்கை, சாதாரண அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த சாதாரண கீழ்ப்படிதல், முற்றிலுமான கீழ்ப்படிதல் இல்ல. இவர் என்ன பண்றாரு? இதை பார்த்தோன்னா பிரமிச்சிட்டாரு. எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றாங்க, நானும் கை வச்சு மத்தவங்க மேல கை வைக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், அதற்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி என்ன பண்ற? 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை, உனக்கு பங்கு இல்லை, உனக்கு பாகம் இல்லை என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன ஆயிடுது? இப்படிதான் நடந்து போயிருது. கீழ்ப்படிதல் முற்றிலும், அதான் அதுல வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம் முழுவதுமாய் தம்மை தாழ்த்தி கடைசி வரைக்கும் என்ன பண்ணவரா இருந்தாரு? கீழ்ப்படித உள்ளவராய் கிறிஸ்து என்ன பண்ணாரா? வாழ்ந்து முடித்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட அறகுற கீழ்ப்படிதல் இருக்கிறதா? தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அறகுற கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நம்ம குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியாது. நம்ம அறகுற கீழ்ப்படிதலா இருந்தோம்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற நன்மை என்ன ஆயிரும்? பெற்றுக்கொள்ள முடியாது. இவர் சாதாரணமா நானும் கிறிஸ்துவின் பணியை செய்ய விரும்புறேன், என்னையும் ஊழியக்காரனா மாற்றுங்க, எனக்கும் இப்படிப்பட்ட வரங்களை தாங்க அப்படின்னு அவர் நல்ல மனதோடு கேட்டிருந்தாருன்னா பவுல் என்ன பண்ணிருப்பாரு? அப்ப என்ன பண்ணிருப்பார்? கை வச்சு அவர் அந்த அபிஷேகத்தை அவருக்கு கடத்தி விட்டுருப்பாரு. ஆனா அதற்கு மாறாக இது நிமித்தமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? ஏன்னா அவருக்கு அவருடைய தொழில் மாயவித்தை பண்ணி பணம் சம்பாதிப்பது அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவருடைய சிந்தை என்ன பண்ண முழுவதுமா மாற்றப்படல. அவன் முழுவதும் அந்த நீதினால் உண்டாகும் தேவ நீதியாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளல. இன்றைக்கு நான் புறப்பட்டு போகும்போது கீழ்ப்படிதல் உள்ளவராய், முழுவதும் முற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருப்பது அவசியம். அப்படி இருப்போமாகில் நம்ம என்ன பண்ணலாம்? அநேகரை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற கொள்ளையாய் வைத்திருக்கிற கொள்ளையாடின பொருளாய் அவர் அதை எண்ணாம மரண பரியந்த என்ன பண்ண எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அந்த மேன்மை பரலோகத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அந்த அதிகாரத்தை எப்படி துர்பயோகம் பண்ணாமல் அதை நாமளும் பயன்படுத்தி கொள்ள பன்மடங்கு அவரை காட்டிலும் என்னை விசுவாசிக்கள் நான் செய்த கிரியை செய்வான், என்னை பார்க்கலும் பலத்த கிரியை செய்வான் என்று சொல்லி ஆசீர்வதித்து சென்ற அந்த பெரிய தெய்வத்துடைய அதே ஆசீர்வாதத்தை நம்மளும் பெற்று அனுபவிக்க முடியும். ஆனா ஒரே ஒரு காரியம் முக்கியம், முற்றிலும் கீழ்ப்படிதல். இங்க நம்ம தொடக்கத்துல இருந்து 3 காரியங்களை பார்த்தோம். எசேக்கியேலோட வாழ்க்கையில தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும்? அவர் தேசத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஆவிக்குள்ளாக நடத்தப்படுதல் அவசியம். அது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையை உரைக்க அவர் தைரியம் உள்ளவராய் அதை உரைக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாம இருந்தால் அது உரைக்கக்கூடிய தன்மை உடையவனாய் கீழ்ப்படிதல் உள்ளதல் அவசியம். அதுக்கு அடுத்தபடி அவன்கிட்ட கற்றுக்கொண்ட காரியம் என்ன? சேனைகளாய் உருவாக்குவது அவசியம். இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசினா அவனுடைய வேலை என்ன? மற்றவங்களை உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய சேனைகளாய் மாற்றுவது அவனுடைய பிரதான பணி. ஆனா அதற்கு மாறாக சில தீர்க்கதரிசி என்ன பண்றாங்கன்னா, சாரமற்ற சாந்து பூசுதல், நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி பிழைப்புக்காக அவர்கள் திறப்பின தேசத்துக்காக நிற்கிறவர்களாய் அல்ல, அவர்கள் சுய தன்னுடைய ஆதாயத்துக்காக வாழ்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளாதவர்களாய், தேவனுடைய பணியை சிறந்த வகையில செய்யாதவர்களாய்
மாறி போவார்கள், அவங்களுடைய வலியின் பலனை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக பார்த்தோம், ஆபிரகாமோட வாழ்க்கையில விசுவாசத்துல கீழ்ப்படியணும். நம்மளுடைய சுய முயற்சியில நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, விசுவாசத்து கீழ்ப்படிந்து நாம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும். லோத்துவோ வென்றால் அவனுக்கும் அந்த விசுவாசம் இருந்துச்சு, கீழ்ப்படிஞ்சு வந்தான். ஆனா இடையில கண்கள் டீவியேட் ஆயிடுச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம் டீவியேட் ஆயிடுச்சு. அத நிமித்தமா வந்த பலன் என்ன? அவன் மேன்மையான அந்த லக்கை இழந்து போனான், கர்த்தர் வைத்திருந்த பிரதான காரியத்தை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக பிலிப்பு என்ற தேவதாசன் தேவனுடைய பணியை செய்த போது அவன் எல்லாவித இடத்துக்கு எங்கெல்லாம் சென்றான் அந்த இடத்துல தேவ ராஜ்யத்தின் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியவனாய், தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்தை உடையவனாய் அவன் செய்து முடித்தான். ஆனா அதை முற்றிலும் பெற்றுக்கொள்ளாத சீமோனோ வென்றால் அவன் என்ன பண்ணானா, எல்லா காரியத்தையும் கடைசியில சாபத்தை பெற்றுக் கொண்டவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு நாம் வெளியே புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக தரப்புல நிக்கணும், நம்மளோட குடும்பத்துல நன்மையான வெற்றியான காரியங்களுக்கு முன்னேறி செல்லணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருப்பது அவசியம். எல்லா கண்களை கூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத சத்தியத்திற்காக கோடு ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்களுடைய எல்லா விதத்திலும் அன்றே அப்பா, எல்லா எங்களுடைய அன்ற காரியத்திலும் சூழ்நிலைகளிலும் எங்களுடைய ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் நாங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க வெளியே புறப்பட்டு போய் தொடர்ந்து உங்களுடைய பணியை உங்களுடைய பலத்துல செய்து முடிக்க, உங்களுடைய ஆண்டவரே அப்பா சாட்சியாய் தேவ பரிசுத்தாவியினுடைய பலத்துல சாட்சியாய் நிற்க, அதை கீழ்ப்படிந்து செய்து முடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. யாரெல்லாம் இந்த யூடியூப் மெசேஜ கேட்டுட்டு இருக்காங்களோ, ஏசப்பா எனக்கு உழந்து போன சூழ்நிலை இருக்குப்பா, ஆண்டவரே என் எலும்புகள் உயிர் பெறுமா, என்னோட வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சாமி என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்களோ அவர்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த சூழ்நிலை ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி ஆண்டவரே ஜீவன் உண்டாக ஆண்டவரே ஜெபிக்கிற கர்த்தாவே அந்த காரியம் எழுந்து ஆண்டவரே நடப்பிக்க காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா ஆபிரகாம் ஆண்டவரே அவன் போகும்போது கர்த்தர் இடைப்பட்ட போது அவனுக்கு ஏதுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்து முன்னேறி சென்றது போல யாரெல்லாம் இன்னைக்கு முன்னேற முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, தேவ வார்த்தைக்கு கடந்து வருகிற இந்த நாள்ல இதை கேட்டு தொடர்ந்து முன்னேறி போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரை காத்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா அதே மாதிரி பிலிப்போட வாழ்க்கையில நீங்க நடத்தினது போல அப்பா ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. அவன் புறப்பட்டு போய் சமாரியா என்ற தேசத்துல அவன் அறிவித்த போது என்ன நடந்ததோ அதே மாதிரி பலத்த காரியங்கள் நடக்க ஜெபிக்கிறோம். அப்பா நாங்க தீங்கான காரியங்கள் பார்த்தது போல அப்பா ஒன்றில் ஆண்டவரை இடைப்பற்றாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. நீங்க வரும்போது கரை திரை அற்றவர்களாய் உண்மை எதிர்கொள்வதற்கு கிருபை செய்யும்படியா இறங்கும்படியா நடத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. இன்னைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அதை அபரிமிதமாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த ஊழியத்தை சரியாய் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. குடும்பத்துல ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க, அவங்களை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு போறாங்களோ அங்கெல்லாம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. மாபெரும் கட்டளையை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாய் நீங்க ஆண்டவரை பொறுப்படுத்தி வழி நடத்த போவதற்காய் கோடு ஸ்தோத்திரம். உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் நம்மளோடும் நம் குடும்பத்தாரோடும் விசேஷமாக இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் கூட இப்பொழுது எப்பொழுது என்றும் இருப்பதாக. ஆமென். May God bless you. Hallelujah. Hallelujah.